ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த கத்திரிக்காய் செடி வளர்க்குறோம். பாருங்கள் காய்ஸ், இப்போதான் வளர்த்து செடி வளர்த்து வந்துடுது. பாருங்கள் காய்ஸ், இது வந்து காராமணி செடி. பாருங்கள், இப்போ பச்சை பச்சைங்க இருக்குன்னு பாருங்கள், மரத்தில் வந்துடும். இது வந்து சோத்து கத்தாயம், சோத்து கத்தாய சோத்து கத்தாய. இது குளிர்ச்சிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாய் செடி, சின்ன கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் செடி. பாருங்கள் ரைஸ், பாருங்கள் முள்ளு கத்திரிக்காய் செடி சின்னதாக வந்துருக்கு. பாருங்கள் ரைஸ், அடுத்த செடியை பார்க்கலாம் வாங்க. இது வந்து இதுதான் பச்சை மிளகாய் செடி. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி. பாருங்கள், அவரைக்காய் செடி பூ விட்டு இருக்குது. பாருங்கள், பூ பூ விட்டு இருக்குது. இது அவரைக்காய் செடி வரும். பாருங்கள் ரைஸ், பார்த்தாவே தெரியுதுங்களா? அவரைக்காய் கொடியாக தான் போகுது. ஃபுல்லாக பூ விட்டு இருக்குது. இன்னும் 2 நாளில் காய்ச்சிடும். பாருங்கள் ரைஸ், பாருங்கள் நீட்டாக இருக்குது. பாருங்கள் தெரியுதுங்களா? இது வந்து ஒரு செடி. இது வந்து குழந்தைகள் சிலைகள்லாம் பயன்படுத்தலாம். இது வந்து கற்பூரவள்ளி இலை. பாருங்கள், செடி வளர்த்துறதும் பூவெல்லாம் பாருங்கள், அவ்வளோ செண்டு பூ தெரியுதுங்களா? செண்டு பூ, கற்பூரவள்ளி இலை. பாருங்கள் கைஸ், பார்த்தாவே தெரியும் பூ இலை. கற்பூரவள்ளி இலை. இந்த அவரைக்காய் செடி கொடி வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும். அப்புறம் துளசி செடி. பாருங்கள் கைஸ், பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி கீரை. இது வந்து புண்ணுகளை ரணங்களை ஆற்றக்கூடிய மருந்து. இது காய் பாருங்கள் வந்திருக்கு. இது வந்து புண்களை ஆற்றக்கூடிய மருந்து. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.